ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் மாண்டார் எலும்பணி அப்படிங்கிற திருப்புகளுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் வாங்க டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிற லிரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஆங்கோர் சிலம்பு புலம்பிட போந்தோல மின்றுதவும் புயல். பார்க்குறதுக்கு தான் வரி மிகவும் பெருசாக இருக்கும். ஆனால் இதில் இருக்க கதையும் இதில் இருக்கக்கூடிய விளக்கமும் மிகவும் சுவாரஸ்யமானது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 1000 யானைகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கஜேந்திரன் அப்படிங்கிற யானை அரசன் பெரிய ஒரு நீர்நிலையில் நீராடிட்டு திரும்பும் பொழுது ஒரு வலிமையான முதலை பார்த்திங்கன்னா அந்த கஜேந்திரன் அப்படிங்கிற அந்த யானையின் புறந்தாளை பற்றி கொள்கின்றது. சரிங்களா? அப்போ நீண்ட நாள் போராடியும் அந்த யானையால் பார்த்திங்கன்னா முதலையை வெல்ல முடியவில்லை. அப்போ அந்த கஜேந்திரன் அப்படிங்கிற அந்த யானை ஆற்றல் இழந்து போய் கஜபதி நம்பிக்கையோட தும்பிக்கையை தூக்கி ஆதி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை அழைக்கின்றது. அப்போ பார்க்கடலில் பார்த்திங்கன்னா பாம்பனை மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனார் ஒரு கன நேரமும் பார்த்திங்கன்னா தாமதிக்காமல் பாஞ்ச ஜன்னியத்தை முழக்கி சக்கரத்தை விடுத்து அந்த முதலை கொன்றுடுறாரு. அப்போ பறவை அரசன் மீது, அதாவது அந்த பரந்தாமனார் தன்னுடைய பறவை அரசன் மீது தோன்றி அந்த யானை அரசனாகிய கஜேந்திரனை காத்து அருளினார். அப்படிங்கிறது தான் இந்த ஆங்கோர் சிலம்பு புலம்பிட போந்தோல மென்றுதவும் புயல் அப்படிங்கிற இந்த வரிக்குண்டான அர்த்தம். அடுத்த வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூந்தோகை கொங்கை விரும்பிய பெருமாளே அப்படிங்கிற வரி இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வரியை பார்த்திங்கன்னா வள்ளி அம்மையாரை சிறப்பித்து கூறுகின்றார்கள். இந்த இடத்துல வள்ளி அம்மையாரை பார்த்திங்கன்னா ஆன்மா அப்படின்னு சொல்லி அருணகிரினார் சொல்கிறாரு. ஏன் ஆன்மா சொல்கிறாரு அப்படின்னா, அந்த அம்மையாருடைய கொங்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவிடம் தோன்றுகின்றது என்னது அப்படின்னா, அபரஞானமும் பரஞானமும் அப்படிங்கிற இந்த 2 ஞானங்களும் தோன்றுவது தான் பார்த்திங்கன்னா ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஞானங்களை தான் ஞான பண்டிதனாகிய முருகப்பெருமான் விரும்புகின்றான். ஸோ வள்ளியம்மையாரை முருகப்பெருமான் விரும்பியதற்கு காரணம், வள்ளியம்மையார் தன்னுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய அந்த அபரஞானம் பரஞானம் அப்படிங்கிற 2 ஞானமாக அவர் விளங்குறதுனால தான் அந்த ஞானங்களையே ஞான பண்டிதன் விரும்புகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வள்ளியம்மையாரை முருகப்பெருமான் விரும்பியது முருகப்பெருமான் ஞானங்களை விரும்புகிறார். அதனால் அவர் வள்ளியம்மையாரை விரும்புகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக ஞானம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அப்போ முருகப்பெருமான் அந்த ஞானத்தின் வடிவமாக விளங்கக்கூடியவர். அதனால தான் அவரை கந்த புராணத்தில் ஞானந்தான் உருவாகிய நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு திருவாக்கில் சொல்லுவாங்க. அதுவே திருப்புகழ் பார்த்திங்கன்னா அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு தான் முருகப்பெருமானுடைய